நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய் ஆவி என்கின்ற மூவரு கடவுளை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடும்படியாக இறை மக்களாக உம்முடைய திருமுன்னிலைக்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே உம்முடைய திருவசனங்களை நாங்கள் விலகிக் கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இந்த வழிபாட்டிலும் இந்த அருளுரையை கேட்பதிலும் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம், அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக திருச்சபை பெரியோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு திருவசனங்கள் 16 தொடங்கி 20 வரை அடங்கிய பகுதியை படிக்க கவனமாய் கேட்போம். இயேசு தம் சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்பதிலே வேதத்துக்காக தோத்திரம் கொண்டாவதாக. தெய்வீக வார்த்தையை நாம் எல்லாரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கை கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அழியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் யாவரையும் இந்த மும்மை கடவுள் திருநாளிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். திருத்துவ கடவுள் என்று சொல்லி நாம் தலைமுறையாக நாம் இதை அறிந்து வருகிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியார் என்கின்ற மூவரு கடவுளை வழிபடுகின்ற நாம் இந்த நாளிலே இந்த மூவரு கடவுளை குறித்த இறையியலை நாம் தெரிந்து கொள்ளவும், இந்த நாளிலே ஆற்காடு லூத்தரன் திருச்சபை அருளுரை பகுதியாக கொடுத்துள்ள மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு 16 முதல் 20 வரை அடங்கிய திருமொழிகள். இந்த நாளின் திருப்பாடல் 145ஆம் திருப்பாடல். இணைச்சட்ட நூல் 6ஆம் பிரிவு 4 முதல் 9 வரை அடங்கிய முதல் உடன்படிக்கை திருமறை பகுதி. இந்த நாளினுடைய திருமுக பகுதி திருத்தூதனாகிய பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகம் 1ஆம் பிரிவு 3 முதல் 14 வரை அடங்கிய திருமொழிகள் ஆகிய இந்த 4 திருமறை பகுதிகளினுடைய தொகுப்பாக இந்த நாளின் நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த மூவரு கடவுளை கொண்டாடுகின்ற இந்த திருநாளிலே மூவரு கடவுளை குறித்த இறையிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதல் உடன்படிக்கையிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் தந்தையாம் கடவுள், அவர் இஸ்ரேலின் கடவுள், அவர் மூதாதையர் என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய கடவுள் என்று பார்க்கின்றோம். உலகத்தினுடைய படைப்பாளர் கடவுள் என்று பார்க்கின்றோம். தண்ணீர்களின் மீது அசைவாடுகின்ற ஆவியானவராய் இருந்தார் என்று சொல்லி தொடக்க நூலிலே படிக்கின்றோம். யோவான் நற்செய்தி நூலிலே
தொடக்கத்திலே கடவுள் வாக்காக இருந்தார். அந்த வாக்கு மனு உருவேற்று இயேசு கிறிஸ்துவிலே வந்து பிறந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக கடவுள் படைப்பாளராக இருக்கின்றார். அந்த கடவுளை தந்தையாகிய கடவுள் என்று பார்க்கின்றோம். அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே வந்து பிறந்தார். அவரே இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். அவரை மைந்தராகிய கடவுள் என்று பார்க்கின்றோம். இந்த தந்தையாம் கடவுள் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகின்ற தூய் ஆவியாரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆக தந்தை கடவுள், மைந்தர் கடவுள், தூய் ஆவியாராகிய கடவுள் ஆகிய மும்மை கடவுளை நாம் வழிபடுகின்றோம். திருமறை இதற்கு அடித்தளமாக இருக்கிறது. இந்த மும்மை கடவுள் என்று சொல்லுகின்ற போது திரித்துவ கடவுள், மும்மை கடவுள் என்கின்ற வார்த்தை திருமறையிலே இல்லை. ஆனால் இந்த மும்மை கடவுள் பல இடங்களிலே ஒருமித்து இருப்பதை நாம் திருமறையிலே பல பகுதிகளின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய திருமுழுக்கு, இயேசு தோற்றம் மாறுதல், இயேசுவினுடைய வாழ்வு முழுவதும் இந்த மும்மை கடவுள் ஒன்றித்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சிந்தனைகள் நாம் முன்னமே அறிந்திருக்கின்றோம். வரலாற்று அடிப்படையிலே திருச்சபை இதை எப்படி உருவாக்கியது என்று பார்க்கின்ற போது தொடக்க கால திருச்சபையிலே பலவிதமான கோட்பாடுகள் எழுந்தன. இயேசு ஒரு சாதாரண மனிதன் என்பது அரியு என்பவருடைய ஒரு எண்ணமாயிருந்தது. திருச்சபை வரலாற்றை நாம் சென்று பார்க்கின்ற போது எபியோனிசம், ஏரியனிசம், கால்சிடோனிசம் என்று சொல்லி பல கோட்பாடுகள் அந்த நாட்களிலே இருந்தது. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலே இயேசுவை வெறுமையான ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கின்ற ஒரு மனநிலை, இயேசு இறைத்தன்மை உடையவர் மட்டுமே, அவரிலே மனிதத்துவம் என்பது இல்லை என்று பார்க்கின்ற ஒரு பார்வை, இது 2 விதமான நிறுவனமாக செயல்பட்டது. ஒன்று அந்தியோக்கியா என்கின்ற இடத்திலே கிழக்கத்திய திருச்சபை, கிழக்கத்திய பாரம்பரிய திருச்சபை என்ற பார்வையிலே அந்தியோக்கியாவை மையமாக கொண்டு இயேசு ஒரு மனிதன் மட்டுமே என்று பார்க்கின்ற ஒரு பள்ளி அந்த நிலையிலே அதை பார்த்தது. அலெக்சாண்ட்ரியா என்கின்ற இடத்திலே மேற்கத்திய பாரம்பரியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருச்சபைகளுடைய மைய தலமாக இன்னொரு பள்ளி இயங்கியது. அது இயேசுவை இறைவனாக மட்டுமே பார்க்கின்ற ஒரு பள்ளி. இப்படி இருக்கின்ற நிலையிலே இது 2 விதமான சிந்தனைகளோடு பயணிக்கின்ற போது 4ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியிலே நிசேயா என்கின்ற இடத்திலே ஒரு மாமன்றம் கூடியது. அந்த மாமன்றம் என்பது பேராயர்களினுடைய மாமன்றம். அந்த பேராயர்களுடைய மாமன்றத்திலே பலவிதமான திரிவு கோட்பாடுகளை கொண்ட சிந்தனையாளர்கள் இருந்த நிலையிலே அவற்றையெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு சரியான சிந்தனைகளை வடிவமைத்து இதற்கு ஒரு முழுமையான வடிவத்தை கொடுக்க வேண்டும். திருச்சபை சிதறடிக்கப்பட்டு போகக்கூடாது. பலவிதமான கோட்பாடுகள் இருக்குமேயானால் திருச்சபை பிளவுபட்டு போகும், சிதறடிக்கப்பட்டு போகும். அங்கே கடவுள், மைந்தர், தூயாவியார் என்கின்ற இந்த மும்மை கடவுளை குறித்த புரிதல் திருச்சபையில் இல்லாமல் போய் நாளடைவிலே இந்த கிறிஸ்தவம் என்பது இல்லாமல் போய்விடும் என்ற நிலையிலே, கிறிஸ்துவின் இயக்கம் சிதறடிக்கப்பட்டு போகும் என்ற நிலையிலே இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும், சரியான தீர்வை உண்டாக்க வேண்டும். திருச்சபை என்பது ஒரே விதமான சிந்தனையோடு இயங்க வேண்டும் என்ற நிலையிலே அந்த நிசேயா மன்றத்திலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த திரித்துவ கோட்பாடு, திரித்துவ கடவுள் என்கின்ற கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் எங்கிலும் திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நிசேயா மன்றத்திலே கட்டமைக்கப்பட்ட பற்றுறுதி அறிக்கையை தான் நாம் நிசேயா பற்றுறுதி அறிக்கை என்று திருச்சபையினுடைய பண்டிகை காலங்களிலே
பண்டிகை வழிபாடுகளிலே கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள், இத்தகைய சிறப்பு பண்டிகை நாட்களிலே நாம் இந்த நிசேயா பற்றுறுதி அறிக்கையை நாம் அறிக்கை செய்கின்றோம். இந்த அடிப்படை புரிதல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நாளினுடைய தேவையாக இருக்கிறது. இந்த நிசேயா பற்றுறுதி அறிக்கை முழுமை பெற்றதா என்றால் அதிலும் சில இடர்பாடுகள் இருக்கின்றன. என்ன என்று பார்க்கின்ற போது, தந்தையாம் கடவுள், மைந்தராம் கிறிஸ்து, தூயாவியாராகிய கடவுள், இந்த மூவர் கடவுளை மூவர் கடவுளாக பாராமல் மூன்று கடவுளாக, ஒரு கடவுள் மூன்று முகத்திரையை பயன்படுத்துகின்ற தந்தை, மைந்தன், தூயாவி என்பது மூன்று மாஸ்க் என்கின்ற புரிதலோடு இந்த நிசேயா மன்றம் இந்த பற்றுறுதி அறிக்கையை ஏற்றி வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையிலே உண்மை கடவுள் என்பது ஏதோ மூன்று முகத்திரையை அணிந்திருக்கின்ற கடவுள் அல்ல. மூவரில் ஒன்றான கடவுள். அவருடைய ஆழ்தன்மை, அவருடைய செயல்பாடு, இவை எல்லாம் ஒருங்கிணைந்து செயலாற்றுகின்ற ஒரு கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூவர் கடவுளை குறித்த புரிதலிலே நாம் இன்னும் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். இந்த மூவர் கடவுளிலே நாம் ஏன் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கின்ற போது, இரண்டாம் ஆழ்தன்மை இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்கின்ற போது நாம் இன்னமும் முதல் உடன்படிக்கையிலே போய் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று தேடுகிறோமே தவிர, இயேசு கிறிஸ்துவிலே கடவுளை தேடுவதற்கு நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் இயேசு கிறிஸ்துவை முதல் உடன்படிக்கையிலே தேடுவதற்கு முயற்சிக்கின்ற அளவிற்கு இயேசு கிறிஸ்துவிலே கடவுள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் கடவுளினுடைய முழு வடிவமாய் இருக்கிறார் என்கின்ற திருத்தூதனாகிய பவுலினுடைய புரிதல் நமக்கு இல்லை என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே நாசரேத்து இயேசுதான் தந்தையாம் கடவுள் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இந்த நாசரேத்து இயேசுவில் இருந்துதான் தூய ஆவியானவர் புறப்படுகின்றார். எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா மனிதரை விட இயேசு கிறிஸ்து தனித்துவமான மனிதர் என்பதை, கடவுளின் முழு ஆழ்தன்மையும் மனிதனுடைய முழு ஆழ்தன்மையும் உடைய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து என்ற ஆழமான சிந்தனை நாம் உள்வாங்கி கொண்டால்தான் தந்தையாம் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும், தூயாவியாருக்கு மாட்சிமை உண்டாகும். இவ்விருவருடைய முழு தன்மையும் இயேசு கிறிஸ்துவிலே இருந்தது என்று பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவிலே தான் இந்த உண்மை கடவுளின் முழு நிலையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்வோம். இதுவரை நாம் புரிந்து வைத்திருக்கின்ற உண்மை கடவுள் என்பவர் கிரேக்க கருத்தியல் சிந்தனையை உள்வாங்கி வைத்திருக்கின்ற கிறிஸ்தவர்களை வெளிப்படுத்துகிறது. கிரேக்க கருத்தியல் என்பது எல்லாவற்றிற்கும் ஆதாரங்களை, சான்றுகளை கண்டுபிடிப்பது. அந்த கிரேக்க கருத்தியலை உள்வாங்கிய கிறிஸ்தவம் என்பது எல்லாவற்றிற்குமே அடித்தளமாக சான்றுகளை முதல் உடன்படிக்கையிலே போய் தேடுகின்ற மனப்போங்கு உடைய கிறிஸ்தவமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் பவுலினுடைய இறையியல் பார்வையை நாம் சரியாய் கூர்ந்து நோக்குவோமானால், யூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற போது யூதர்கள் இயேசுதான் கடவுள், இயேசுதான் மூதாதையர்களுடைய கடவுளாய் இருக்கிறார், அவரில் இருந்துதான் தூய ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் உடன்படிக்கையை பயன்படுத்துவார். ஆனால் யூதர் அல்லாத மக்களை சந்திக்கின்ற போது அவர் முதல் உடன்படிக்கை திருமறையை பயன்படுத்துவது கிடையாது. அவர்களுக்கு நேரடியாக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவிலே தான் கடவுள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்துதான் தூய ஆவியானவர் புறப்படுகிறார் என்று நேரடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிப்பார். ஆக யூதர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது யூதர்கள் நம்புகின்ற திருச்சட்டம், இறைவாக்கு நூல்கள், திருப்பாடல்களை மையப்படுத்தி
நற்செய்தியை அந்த சான்றுகளை எடுத்து பயன்படுத்தி சொல்லுவார். ஆனால் யூதர் அல்லாத பிற இன மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி அறிவிக்கின்ற போது நேரடியாக ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கின்றவராய் பவுல் இருந்தார். இந்த தெளிவோடு தான் நாம் கிறிஸ்துவை நாம் விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளினுடைய திருமுக பகுதியாக இருக்கின்ற எபேசியர் 1 பிரிவு 3 முதல் 14 வரை அடங்கிய இந்த திருமுக பகுதி தான் நிசேயா பற்றுறுதி அறிக்கை எழுதப்படுவதற்கு அடித்தளமாய் இருந்த திருமறை பகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் உடன்படிக்கையிலே நாம் பார்த்தோமானால், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக திருச்சட்டத்தை ஏற்றி கொடுக்கின்ற கடவுளை நாம் அங்கே பார்க்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் தான், என்னை தவிர வேறே கடவுள் இருக்கக்கூடாது, நீங்கள் வழிபட வேண்டியவர், உங்களுடைய பயபக்திக்குரியவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வெளிப்படுத்தின யெகோவா கடவுள்தான் என்பதை மோசே இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே கடவுளை நாம் வழிபட வேண்டும், அவரை நாம் போற்றி பாட வேண்டும் என்பதை மோசே வெளிப்படுத்துகின்றார். அந்த கடவுளைத்தான் தந்தையாம் கடவுள் என்று புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். இயேசு கிறிஸ்துவிலே அந்த கடவுள் குடிகொண்டிருக்கிறார். அந்த கடவுளை தான் தந்தையாம் கடவுள் என்று பார்க்கின்றோம். பவுலும் அவரை தான் உலக தோற்றத்திலே உலகத்தை உண்டாக்கின கடவுள், அந்த கடவுளிலே இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார், அவரிலே இந்த உலகம் முழு நிறைவு அடைகிறது, அந்த கடவுள் உங்களுக்குள்ளாக தூய ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொல்லி திருச்சபைகளுக்கு திருத்தூதனாகி பவுல் எழுதுகின்றார். இந்த சிந்தனைகளோடு கூட ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்புகின்ற திருச்சபை உருவாகின்ற இந்த திருச்சபையினுடைய அடித்தளம் என்ன என்பதை குறித்து சொல்லப்படுகின்ற ஆங்கிலத்திலே கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளின் நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 28 பிரிவு 16 முதல் 20 வரை அடங்கிய அந்த திருமறை பகுதியிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறார். இதை அடித்தளமாக கொண்டுதான் திருத்தூதனாகி பவுலும் தம்முடைய நற்செய்தி பணியை செய்கின்றார். இந்த திருவசங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயேசுவாலே தொடங்கப்பட்ட மீட்பு இயக்கம் திருச்சபை என்கின்ற நிறுவனமாக மாறியிருக்கிறது. இயேசுவாலே தொடங்கப்பட்ட இயக்கம் என்பது வேறு, இன்றைக்கு இருக்கின்ற நிறுவனமயமாக்கப்பட்ட திருச்சபை என்பது வேறு. இவை இரண்டும் ஒன்றிணைய வேண்டும். திருச்சபை என்பது இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறதே தவிர இயேசு உருவாக்கின இயக்கமாக இருப்பதிலே குறைவுபட்டதாக இருக்கிறது என்கின்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது இந்த உலகம் பாவம் நிறைந்தது, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அருளுரையாற்றி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் தான் கடவுளும் இருக்கிறார், இந்த உலகத்தில் தான் கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார், இந்த உலகத்தில் தான் இன்னமும் தூய ஆவியானவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை பாவம் நிறைந்த உலகம் என்று சொல்லக்கூடாது. இந்த பாவம் நிறைந்த உலகம் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்தில் தான் நாமும் இருக்கிறோம். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் என்றால் நாமும் பாவிகள் என்பதை உணர்கின்றோமா என்ற கேள்வியை நாம் நம்முடைய மனதிற்குள்ளாக எழுப்ப வேண்டும். இந்த உலகம் பாவம் நிறைந்த செயல்களிலே இருக்கின்றது. இந்த உலகம் பாவம் நிறைந்த மனிதர்களாலே இருக்கின்றது. ஆனால் இங்கே தூய்மையான கடவுள் இங்கே அரசாளுகின்ற கடவுளாக இருக்கிறார். தூய்மையான கிறிஸ்து இங்கே மீட்பராக செயலாற்றுகின்றார். தூய ஆவியானவர் தூயோரை கொண்டு இந்த தீய ஆற்றல்களால் நிறைந்திருக்கின்ற இந்த உலகை தூய்மைப்படுத்துகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்.
அந்த தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே நாம் செயலாற்றுவதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். சீடர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த உலகத்தை பாவம் நிறைந்த உலகம் என்று சொல்லுவதற்காக, இது பாவம் நிறைந்த உலகம் என்று புறக்கணித்து விட்டு செல்லுவதற்காக சீடர்களை அனுப்பவில்லை. இந்த உலகத்தை மீட்டுருவாக்கம் செய்து தந்தையாம் கடவுளிடத்திலே மைந்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய திருவார்த்தைகளின்படி தூய ஆவியானவருடைய உந்துதலோடு இதை மாற்றுருவாக்கம் செய்வதற்கான பணிக்கு ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அனுப்பியிருக்கிறார். பாவம் நிறைந்த உலகம் என்று குற்றம் சாட்டுவதற்கு அல்ல, பாவம் நிறைந்த இந்த உலகை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான பணியை செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அனுப்புகிறார். அதற்காகவே நம்மையும் அழைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள் என்கின்ற செய்தியை இந்த உலகத்திற்குள்ளாக ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு தம்முடைய திருப்பணியை தொடங்குகின்ற போது மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று மத்தேயு 3ஆம் பிரிவு 17ஆம் திருமொழியிலே யோவான் சொல்லுகின்ற அதே வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு தம்முடைய திருப்பணியினுடைய தொடக்கமாக சொல்லுகின்றார். விண்ணரசு வந்துவிட்டது, அது உங்கள் நடுவிலே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் சீடர்களை அனுப்புகிறார். மனம் திரும்புங்கள் என்பதை பிற சமய மக்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், மத மாற்றம் என்று சொல்லி கிறிஸ்தவர் அல்லாதவர்களாலே கிறிஸ்தவம் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஆனால் அவர்கள் அறியாமையிலே பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மதம் மாற்றுவதற்கு அல்ல, மனம் மாற்றத்தை உண்டாக்குவதற்காகவே சீடர்களை அனுப்பியிருக்கிறார். இன்றும் திருச்சபை அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறது. இதை ஆன்மீக பார்வையிலே பார்ப்பதினாலே தான் சமய காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்படுகின்றது. சமூகவியல் பார்வையிலே பார்க்கின்ற போது மனமாற்றம் என்பது எப்படிப்பட்டது? குடிவெறியிலே இருக்கின்ற மக்களை குடிவெறியிலிருந்து விடுவிக்கின்ற பணியை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் பணியாற்றுகிறார்கள். இப்படி விபச்சாரத்தினாலும் பொய்யினாலும் களவினாலும் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தை களவு செய்யாதே என்று கற்பிப்பதற்கு கிறிஸ்தவம் பணியாற்றுகிறது. பொய் பேசாதே என்று சொல்லுகின்ற பணியை உண்மைக்கு நேராக வழிநடத்துகின்ற பணியை திருச்சபை செய்கிறது. விபச்சாரம் நிறைந்த இந்த உலகை விபச்சாரம் செய்யக்கூடாது, அறநெறிக்கு உட்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்ற போதனையை கிறிஸ்தவம் போதித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்களை கற்பிப்பதுதான் மனமாற்றம் செய்கின்ற பணி. மனம் திரும்புங்கள், குடிவெறியிலிருந்து மனம் திரும்புங்கள், விபச்சார செயல்களிலிருந்து மனம் திரும்புங்கள், பொய் பேசுகின்ற அந்த நிலையிலிருந்து உண்மைக்கு நேராக மனம் திரும்புங்கள் என்கின்ற செயலைத்தான் ஆண்டவர் இயேசு செய்யும்படியாக தம்முடைய சீடர்களை அனுப்புகின்றார். ஆகவே மனம் திரும்புதல் என்பது ஆண்டவர் இயேசுடைய கட்டளையாய் இருக்கிறது. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதின் வழியாக, அந்த கட்டளையை மனிதர்களிடையே பறைசாற்றுகிறதின் வழியாக இந்த உலகத்தை மாற்றுருவாக்கம் செய்தல் என்பதே சீடராக்குதல். நீங்கள் உலகமெங்கிலும் போய் எல்லா இனத்தாரையும் என்னுடைய சீடராக்குங்கள் என்பதிலே கிறிஸ்தவம் என்ற சமயத்தை நிறுவுகின்ற பணி அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது கிறிஸ்தவம் என்ற சமயம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய கொள்கைகள், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறார்கள். அந்த இயக்கம்தான் கிறிஸ்தவம். அது ஒரு கட்டடத்திற்குள்ளாக ஒரு பயிற்சி பாசறையாக இருப்பதுதான் திருச்சபை. இதை பலர் அறிந்திராததினாலே, பிற சமய மக்கள் புரிந்து கொள்ளாததினாலே திருச்சபையை கட்டமைக்கப்பட்ட நிறுவனமாகவும் மதமாற்றுகின்ற நிறுவனமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனுடைய கட்டளையின்படி சீடராக்குதல் என்பது கிறிஸ்தவராக்குதல் அல்ல, மீட்பு பணியை செய்தல். மீட்பு பணிக்கு மக்களை வடிவமைத்தல், உருவாக்குதல்,
அனைவரையும் அன்பு பணி செய்வதற்கு அவர்களுக்கு கற்பித்தல், அதன் வழியாக மனம் திரும்புதல், மனம் திரும்புதலின் வழியாக சீடத்துவம் என்பது எல்லாரையும் சென்றடைய வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசுவுடைய கற்பிதமாய் இருந்தது. இந்த சமூக செயல்பாட்டு சிந்தனையோடு கூட நாம் இந்த உலகத்தை மீட்புக்கு நேராக வழிநடத்துவதற்கும் அனைவரும் கடவுளினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் போதிப்பதற்கான பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு பலர் மனம் திரும்புதலின் செய்தி என்ற பெயரிலே மற்ற சமய மக்களை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்களை சபிக்கின்ற பணியை செய்கிறார்கள். இப்படி சபிக்கின்ற வார்த்தைகளை சொல்லுவதற்காக நாம் ஊழியக்காரர்களாக அனுப்பப்படவில்லை. அனைத்து மக்களோடும் நீங்கள் சமத்துவ சிந்தனையோடு, சகோதரத்துவ உணர்வோடு, சம உரிமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனையை போதிக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்தவம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சீடர்கள் அதற்காகவே அனுப்பப்பட்டார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் விலகிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவனுடைய இயக்கம் கட்டப்படுகின்ற போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரையிலும் நீங்கள் செல்ல வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் என்று சொல்லுகின்ற போது அதிகார மையங்கள் விளிம்பு நிலைக்கு செல்ல வேண்டும். இன பாகுபாடு, யூதர்களுக்கு மட்டுமே நற்செய்தி என்ற நிலையிலிருந்து அது கடந்து சென்று விளிம்பு நிலை நோக்கி புறம் தள்ளப்பட்ட மக்கள் வாழுகின்ற வரையிலும், அந்த எல்லை வரையிலும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசுவுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த பூமியின் கடை எல்லை வரைக்கும் இந்த மீட்பு பணியானது செல்ல வேண்டும். அனைத்து மக்களும் மீட்பு பெற வேண்டும். இது இனம், நாடு, மொழி, சாதி என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக முடங்கி போகக்கூடாது. திருச்சபை என்பது ஒரு இனத்திற்கானது அல்ல. திருச்சபை என்பது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களுக்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கானது அல்ல, ஒரு சாதி சார்ந்த மக்களுக்கானது அல்ல. இது அனைத்து மக்களுக்குமானது. இங்கே சமத்துவமும் சகோதரத்துவமும் சமூக நீதியும் நிறைந்த ஒரு திருச்சபையாய் கிறிஸ்துவனுடைய இயக்கம் இருக்க வேண்டும். எனவே மையங்களை நோக்கி அல்ல, விளிம்பு நிலைகளை நோக்கி, விளிம்பு நிலையிலே வாழுகின்ற மக்களுக்கு விடுதலை அளிக்கின்ற பணியாக இந்த திருச்சபை தம்முடைய பணியை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பணி என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, சீடத்துவம் என்பது இந்த உலகத்தை மாற்றுருவாக்கம் செய்வதற்கான பணி. ஏதோ விளிம்பு நிலை, இந்த உலகம் எங்கிலும் பரந்த நிலையில இருந்து ஒரு வட்டத்திற்குள்ளாக, குறுகலான வட்டத்திற்குள்ளாக கொண்டு வருவது அல்ல திருச்சபையும் கிறிஸ்தவமும். கிறிஸ்துவனுடைய சிந்தனை என்பது ஒரு இடத்திலே முடங்கி கிடப்பது அல்ல. பூட்டப்பட்ட அறையிலே கூடியிருந்த ஒரு சிறு கூட்டத்தை ஒரு கட்டடத்திற்குள்ளாகவே முடங்கி இருப்பதற்கு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அறிவுரை கூறவில்லை. பூட்டப்பட்ட அறையிலே ஒரு சிறு கூட்டமாக இருந்த மக்களை நீங்கள் பிரிந்து சென்று, கடந்து சென்று உலகத்தினுடைய கடை எல்லை வரைக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது மையங்களை நோக்கி நாம் வருவதல்ல, அதிகார மையங்களை நோக்கி, எங்கே பணம் குவிந்திருக்கிறதோ அங்கே வருவதற்கு அல்ல, எங்கே அதிகாரம் குவிந்திருக்கிறதோ அங்கே வருவதற்கு அல்ல. மாறாக நாம் விளிம்பு நிலை மக்களிடத்திலே, விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய விடுதலை பணியை, விடுதலையின் நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு சீடர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நாமும் அதற்காகவே அனுப்பப்படுகிறோம். திருச்சபை அதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லுகின்ற பவுலினுடைய வார்த்தை, மகன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் உண்மை உங்களை விடுதலையாக்கும்.
கடவுளின் வார்த்தையே உண்மை என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது கடவுள், மைந்தர், தூய ஆவியார் இவர்கள் மூவருமே கிறிஸ்துவனுடைய நற்செய்தியிலே இருக்கிறார்கள். கிறிஸ்துவிலே மூவரு கடவுள் இருக்கிறார். இந்த மூவரு கடவுளும் நமக்கு ஆற்றல் அளிக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய ஆற்றல் நம்மீது ஊற்றப்படுகின்ற போது நாம் 4 மடங்கு பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தனி மனிதர் அல்ல. நற்செய்தியை அறிவிக்க நாம் கடந்து செல்லுகின்ற போது நாம் 4 ஆழ்தன்மை உடையவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உடலுக்குள்ளாக தந்தை, மைந்தன், தூயாவியாகிய மூவரு கடவுளுடைய அந்த 3 மடங்கு பலமானது நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. நாம் 4 மடங்கு பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பப்படுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டிருக்கின்ற நாம் இந்த சமூகத்தை சமூக நீதிக்கு நேராக வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். சீடர்களை உருவாக்குதல் என்பது அனைத்து மக்களுக்குமானது, அனைத்து மக்களுக்குமான மனித உரிமை. எல்லோரையும் கிறிஸ்துவனுடைய சீடராக்க வேண்டும். எல்லோருக்கும் விடுதலையை அறிவிக்க வேண்டும். எல்லோருக்கும் விடுதலை வாழ்வை உருவாக்க வேண்டும். விடுதலை வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதருக்குமான தனி மனித உரிமை என்பதை நிலைநாட்டுவதற்கான நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்க நாட்டிலே வெள்ளையர்களுக்கும் கருப்பர் இனத்திற்குமான ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு உலகம் எங்கிலும் மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிரான பிரச்சனைகள் எங்கெல்லாம் புறையோடி இருக்கிறதோ அங்கெல்லாம் சமூக நீதிக்கான குரல் எழும்பி இருக்கிறது. இப்படி மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்ற போது அங்கே மனித உரிமையை நிலைநாட்டுவதற்கான பணி என்பதுதான் கிறிஸ்துவனுடைய போதனையினுடைய உள்ளடக்கம். நீங்கள் போய் அனைவருக்கும் அன்பை பரிமாறுங்கள், அன்பின் நற்செய்தியை அறிவியுங்கள், அனைவரையும் கடவுளுடைய அன்பிற்குள்ளாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவின் பணி என்பது சமூக நீதிக்கானது, அனைத்து மனிதருக்குமான தனி மனித உரிமை என்பதை விதைப்பதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய சீடத்துவம் என்பது மனித உரிமைக்கானது. கிறிஸ்தவர் என்பவர் மனித உரிமையை விதைக்கின்ற மனிதராய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பற்றுறுதியாளரும் சமூக நீதியின் பணியை, மனித உரிமையை விதைக்க வேண்டும், மனித உரிமைக்கான போராளியாக இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய நற்செய்தியினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது, சீடத்துவத்தினுடைய பணியாக இருக்கிறது. கிறிஸ்து ஒரு நல்ல போதனையாளராக, ஆசிரியராக, இந்த சமூகத்திலே ஒரு போராளியாக அவருடைய வாழ்வின் வழியாக நமக்கு விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு சீடரும் என்னை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கின்ற போது நான் மனித உரிமையை நடைமுறையாக்குகின்ற பணியாளனாக இருக்க இந்த நாளிலே தூய ஆவியானவராலே மூவரு கடவுளாலே எச்சரிக்கப்படுகின்றேன், அறிவுறுத்தப்படுகின்றேன். இந்த சிந்தனையோடு நம்முடைய மனித உரிமைக்காக மாத்திரமல்ல, அனைத்து மக்களுக்குமான மனித உரிமையை நிலைநாட்டுகின்ற பொறுப்பாண்மை உடையவர்களாக கிறிஸ்துவனுடைய சீடர்களாகிய நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு கடவுளத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த கிறிஸ்துவின் பணியை சரியாய் நிறைவேற்றுவதற்கு அவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்தருவாராக. கடவுள் தாமே இந்த திருவசங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை வழங்கியிருக்கிறீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். உம்முடைய சீடர்களாக எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமூக நீதியின் பணியை அனைத்து மக்களுக்கான மனித உரிமையை நிலைநாட்டுகின்ற பணியாக செய்வதற்கு இந்த நாளிலே மூவரு கடவுள் எங்களுக்கு உணர்த்தியவைக்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நலமான வாழ்வு எல்லாவற்றையும் எங்களுக்கானதாக வைத்து கொண்டு சுகபோகமான வாழ்வுக்குள்ளாக, தன்னலமான வாழ்வுக்குள்ளாக எங்களை நாங்கள் முடக்கி வைத்து கொள்ளாமல் உலகத்திற்குள்ளாக கடந்து சென்று அனைத்து மக்களுக்குமான உரிமையை நிலைநாட்டுகின்ற மக்களாக இருக்க
உம்முடைய போதனைகளின் வழியாக அவற்றை நாங்கள் செய்திட எங்களுக்கு நீர் அருள் செய்திட வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய தூய ஆவியானவருடைய நிறைவான வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய மூவரு கடவுளுடைய நிறைவான ஆற்றலும் அருளும் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்து பெருகி எங்களை காத்திட வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் உடைய திருமணர் ஒப்புவிக்கிறோம். உடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆரோக்கியக்கும் எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகி கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியம் வழிநடத்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரோடும் இந்த காணொலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களோடும் நீடித்து நிலைத்திருந்த வழிநடத்தி காப்பனமாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வருவாதே. ஆமென். பரமண்டல எல்லாருக்கும் தோத்திரம்.